இவனோட வீட்டில் ஒரு டிஃப்ரெண்டான பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு நாள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த வாட்டர் கேனை அந்த பேஷனுக்குள்ளே போட்டுறான். உடனே அந்த பேஷன் ஃபுல்லாக அந்த வாட்டர் கேனாக வந்துடுது. இதை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் போட்டு ஒரு தங்க கட்டி வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போடுறான் பாருங்க. உடனே அது ஃபுல்லாக தங்கமாக மாறிடுது. இவன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் அதே ஜுவல்லரி ஷாப்பில் வித்துடுறான். இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பணக்காரனா ஆயிடுறான். ஆனால் பணம் இதுலேருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சா கவர்மெண்ட் இவன்ட்டு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஒரு பெரிய டிராவல் கம்பெனி ஆரம்பிக்கிறான். இவனோட டிராவல் கம்பெனி அதுக்கப்புறம் நல்லா போயிருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சில பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க எல்லாமே ஸ்னோவா இருந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அவங்கள சுத்தி பெரிய வால்ஸ் மாதிரி கிரியேட் ஆனதுனால அவங்கள காப்பாற்றவே முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவானா, இந்த பேஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தண்ணி ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுவான். இவங்கிட்ட இருந்த எல்லா பொருளுமே ஒரு பெரிய கண்டெய்னர்ல எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க போனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்னோவில் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால அவன் என்ன பண்ணுவானா, அவங்கள சுத்தி இருந்த பெரிய வால்ஸை ஒரு மிஷினை வச்சு சின்னதா ஒரு ஹோல்ஸ் போறான். அதன் மூலமா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாமே கொடுக்கலான்னு யோசிக்கிறான். ஒரு வழியா அவன் நினைச்ச மாதிரி அந்த வால்ஸ்ல ஹோல்ஸை போட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே உள்ள தூக்கி போடுறான். அவங்களே எடுத்துக்கிறாங்க.